ஹாய் நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சூரிய பிரகாஷ் வர்மா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோக்குள்ள மறுபடியும் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீனை தான் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ண போகிறோம். பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டுமே இல்லைங்க. ஹேவ் பீன் ஹேஸ் பீன் நெகட்டிவாக எப்படி பயன்படுத்தணும், கொஷின் ஃபார்மேஷனில் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துட்டு இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்ட்டு இதுக்கப்புறம் சில எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஹேவ் பீன் அண்ட் ஹேஸ் பீன் எப்போ எங்கே பயன்படுத்தணும்னு சொன்னால், கடந்த காலத்தில் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கு, அது இன்னமும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் ஆனது கடந்த காலத்தில். அது ஹவர்ஸாக இருக்கலாம், வீக்ஸாக இருக்கலாம், மந்த்ஸாக இருக்கலாம், டேஸாக இருக்கலாம், இயர்ஸாக இருக்கலாம். கடந்த காலத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப தான் ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு 6 வருஷமாக இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ ஹேவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 6 இயர்ஸ். 6 வருஷமா, அப்போது ஃபார் 6 இயர்ஸ் இல்லை. நான் 2018 டீச்சராக மாறினேன். அதுலேருந்து நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போதுலேருந்து? 2018. ஸோ சின்ஸ் 2018. I have been teaching English since 2018. 2018 இருந்து நான் டீச்சராக இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இது நான் 6 வருஷமாக இங்கிலீஷை டீச் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ஒன்று தான். இங்கே 6 வருஷம் அப்படின்னு எவ்வளோ காலமாக நான் டீச்சராக இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே எப்பத்தில் இருந்து நான் டீச்சராக இருக்குன்னு சொல்கிறேன். சின்ஸ்னா இருந்து, 2018 இருந்து. ஃபார்னா மொத்தமாக எவ்வளவு காலம் இதை நான் செஞ்சிட்ருக்கேன். புரியுதுங்களா? டோட்டல் டியூரேஷன் 6 இயர்ஸ் சின்ஸ் 2018. நெக்ஸ்ட், he has been playing cricket. அவர் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறாரு ஃபார் 10 இயர்ஸ். 10 வருடங்களாக அவர் 10 வருஷமாக கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்காரு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, he has been playing cricket for 10 years. அவர் 10 வருஷமாக கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்காரு. அது 10 வருஷம் இல்லை, அவர் எப்போ ஆரம்பித்தார்? 2014. ஸோ 2014 அவர் கிரிக்கெட் விளையாடினே இருக்காருன்னா he has been playing cricket since 2014. எப்பத்துல இருந்து? 2014 எவ்வளவு வருஷம்? 10 வருஷம். எவ்வளோ வருஷம் சொல்லணும்னா ஃபார், எப்பத்துல இருந்து சொல்லணும்னா சின்ஸ். எவ்வளோ வருஷம் சொல்லணும்னா ஃபார், எப்பத்துல இருந்து சொல்லணும்னா சின்ஸ். இப்போ கிளியராக புரியும் நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் வரவே இல்லை. ஸோ அந்த வெயிட் பண்ணுறத சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட். யாருக்காக? உங்கள் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் ஃபார் 2 ஹவர்ஸ். இப்போ பாருங்கள், நீங்கள் 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ டைம் ஒருவேளை 10 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 8 o'clockலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சின்ஸ் 8 o'clock. இது புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, இதுக்கே he has been கூட சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ்னா நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இன்னொருத்தரை பற்றி நான் பேசுகிறேன். அவர் இங்கிலீஷ் ஒரு 5 வருஷமாக டீச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ he has been teaching English for 5 years. ஸோ he has been teaching English since 2019. அவரை பற்றி நான் சொல்லலாம். he has been. ஐனா ஐ ஹாவ் பீன், ஹீனா he has been. ஸோ இதே எக்ஸாம்பிளை ஊய்க்கு வச்சு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். நாங்கள் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். நாங்கள் கிரிக்கெட்டை ஒரு 10 வருஷமாக விளையாடிட்டு இருக்கோம். இங்கே அவர் அப்படின்னு சொன்னோம், இங்கே நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். we have been playing cricket for 10 years. நாங்கள் 10 வருஷமாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். we have been playing cricket since 2014. 2014 கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, I have been waiting for my friend. இதை he கூட சொல்லலாம். he has been waiting for his friend for 2 hours, or he has been waiting for his friend since 8 o'clock. இது புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிருந்தா ஒரு லைக் போட்டு எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்க. இப்போ நெகட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். இதே நெகட்டிவாக எப்படி சொல்லணும்ட்டு, ஐ ஹாவ் பீன், ஹி ஹேஸ் பீன். இது நெகட்டிவாக என்ன வரும்? ஹேவ் நாட் பீன். இந்த ஹேவுக்கும் பீனுக்கும் நடுவில் நாட், ஹேஸுக்கும் பீனுக்கும் நடுவில் நாட். ஹேவ் நாட் பீன், ஹேஸ் நாட் பீன். இதே நீங்கள் நான் டீச்சிங் பண்ணல 2018 ஐ ஹாவ் நாட் பீன் டீச்சிங் இங்கிலீஷ்.
அவன் கிரிக்கெட் விளையாடல ஒரு 10 வருஷமா. He has not been playing cricket for 10 years. அவர் 10 வருஷமா கிரிக்கெட் விளையாடல. 10 வருஷமா அவர் விளையாடினாரு. He has been 10 வருஷமா அவர் கிரிக்கெட்டே விளையாடலப்பா. He has not been playing cricket for 10 years. அதுக்கு முன்ன விளையாடி இருந்தாரு. இந்த 10 வருஷமா அவர் விளையாடல. I have not been teaching English for 6 years. இப்போ ஒரு 6 வருஷமா நான் டீச் பண்ணல. அதுக்கு முன்ன டீச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 வருஷமா நான் டீச் பண்ணல. அப்போ நெகட்டிவா சொல்லணும்னா have not been. பாசிட்டிவா சொல்லணும்னா have been. Have been positive, have not been negative. Has been positive, has not been negative. Okay, have been எப்போ, has been எப்போ அப்படின்னீங்கன்னா I, we, you, they வரும்போது have been, he, she, it வரும்போது has been. ஓகேங்களா? அதே நெகட்டிவா சொல்லணும்னா I, we, you, they வரும்போது have not been, he, she, it வரும்போது has not been. Has been, have been, has not been, have not been. எப்போ வரணும்னு பார்த்தீங்களா? I have been, I have not been. We have been, we have not been. You have been, you have not been. They have been, they have not been. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சென்டென்ஸ்க்கும் நீங்கள் எதுனா மாற்றலாம். He has been, he has not been. She has been, she has not been. It has been, it has not been. புரியுதுங்களா? ஓகே, இப்படி தான் நெகட்டிவ் சென்டென்சஸ் வரும். இதே வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து இதே வந்து இப்படி கொஷனாக மாற்றுறதுன்னா இதை பாருங்க. ஐ ஹாவ் பீன் இருக்குங்களா? கிளாரிட்டியாக பாருங்க. ஐ வந்து ஹாவ் இடத்துக்கு போகும், ஹாவ் வந்து ஐ இடத்துக்கு போகும். அப்போ ஹாவ் ஐ பீன் அப்படிதான் கொஷின் வரும். ஹாவ் ஐ பீன். இங்கே ஹேஸ் பாருங்க. ஹேஸ் வந்து ஹீ இடத்துக்கு போகும், ஹீ வந்து ஹேஸ் இடத்துக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? ஹேஸ் ஹீ பீன், ஹேஸ் ஹீ பீன். புரியுதுங்களா? இங்கே பாருங்க. ஐ ஹாவ் பீன். ஸோ ஹாவ் இங்கே போச்சு, ஐ இங்கே வந்துச்சு. ஹாவ் ஐ பீன். அப்போ இதுக்கெல்லாம் எப்படி ஆகும்னா have I been, have we been, have they been. இது has he been, has she been, has it been. இப்படி கொஷின் சென்டென்சஸ் வரும். இது எப்படி வரும் ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஷின் எல்லாம் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரியுதா எப்படி வருதுன்னு? பாசிட்டிவ்னா have been, நெகட்டிவ்னா have not been, கொஷின்னா have plus subject plus been, has plus subject plus been. சூப்பர். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவள் காலையிலிருந்து டிவி பார்த்துட்டே இருக்கா, படம் பார்த்துட்டே இருக்கா. எப்பத்திலிருந்து? காலையிலிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? படத்தை பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவள், ஸோ has been வரும். she has been watching a movie. என்ன பார்த்துட்டு இருக்காங்க? மூவி பார்த்துட்டு இருக்காங்க. எப்பத்திலிருந்து? சின்ஸ் மார்னிங். காலையிலிருந்து படம் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள், ஜான் வந்து ஒரு 4 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறார். ஸோ ஜான் எவ்வளோ மணி நேரமா? 4 மணி நேரமா என்ன பண்ணிட்டு இருக்காரு? படித்துக்கிட்டே இருக்காரு. ஜான் ஹேஸ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 4 hours. ஜான் 4 மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறார். ஸோ இப்போ வந்து இது கொஷின், இது பாசிட்டிவ் பார்த்தோம். இப்போ கொஷின் பார்க்கலாம். ஹாவ் யூ பீன் குக்கிங் ஃபுட்? நீங்கள் இப்போ அம்மா வந்து ஃபுட் சமைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஹாவ் யூ பீன் குக்கிங் ஃபுட்? சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? ஹாவ் யூ பீன் குக்கிங் ஃபுட்? சமையல் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு புக்கை 6 மாதம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. தே அவர்கள் have been writing எழுதி கொண்டே இருக்கிறார்கள். என்ன? a book. என்ன? a book. எவ்வளோ காலம்? for 6 months. 6 மாதமாக அவங்க அந்த புக்கை எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்புறமா வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா ஒருத்தர் எக்கச்சக்கமாக செலவு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப செலவு பண்ணுறான். he has spending too much. ஸோ அதை நீங்கள் எப்படி சொல்லலாம்னாக்கா he has been spending too much money. அவர் ரொம்பவும் அதிகமான பணத்தினை செலவு செய்து கொண்டே இருக்கிறார். இங்கே சின்ஸ் ஃபாரெல்லாம் தேவையில்லை. ஏன்னாக்கா இது வந்து ஒரு ஹேபிட்.
அவன் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறான்பா அப்படின்னு சொல்லுமே தவிர அவன் ஒரு 2 வருஷமாக செலவு பண்ணுறான்பா இல்லைனா இந்த டைம்லேருந்து அதிகமாக செலவு பண்ணுறான்பான்னு நம்ம வந்து அந்த மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், நம்ம நண்பன் ஒருத்தன் ரொம்ப செலவு பண்ணுறான் அளவுக்கு அதிகமாக, அது நீங்கள் சொல்கிறீங்க he has been spending too much money, அவன் ரொம்ப பணத்தை செலவு பண்ணுறான்பா, வீணழிக்கிறான்பா அந்த மாதிரி. அப்புறமா வந்து நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதே இல்லைங்க, விட்டுட்டோம், நாங்கள் இப்போ எல்லாம் படிச்சுட்டே தான் இருக்கோம், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறதே இல்லை. we have not been playing cricket, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவதே இல்லை. she has been preparing for exam since 9 o'clock, அவள் காலை 9 மணி முதல் படித்து கொண்டே இருக்கிறாள். அவள் காலை 9 மணி முதல் எக்ஸாம்ஸ்க்காக படித்து கொண்டே இருக்கிறாள். அதை ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ்னா படிச்சுக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம்ஸ் சின்ஸ் எப்போதுலேருந்து, சின்ஸ் 9 o'clock. இந்த எக்ஸாம் புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் எதையாச்சும் நீங்கள் பேசணும்னா ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் பயன்படுத்தலாம், ஃபார் அண்ட் சின்ஸை பயன்படுத்தி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இது ரைட்டிங்க்கும் யூஸ் ஆகும், உங்களுடைய ஸ்போக்கன் எபிலிட்டிக்கும் யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.